நாளைக்கு கர்ற படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு வந்துட்டு மாரி செல்வராஜ் அவர்கள் படம் பார்த்துட்டு ரிவ்யூ போட்டிருந்தாரு. படம் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்புறம் கீர்த்தி சுரேஷ் மிஷ்கின் நடிக்கிற படத்தோட டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு காலையில 11 மணிக்கு வருது. அப்புறம் நூறுசாமியோட செகண்ட் சிங்கிள் அம்மா அம்மா தான். அது வந்துட்டு மே 1 வந்து ரிலீஸ் ஆகுது. SSR 61 அதோட டைட்டில் டீசருமே வந்துட்டு மே 1 வந்துட்டு ஈவினிங் 5 PM வருது. சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் அவர் தான் டைரக்டர். டிஎஸ்பி தான் மியூசிக். தெலுங்கு ஃபிலிம் எப்பிக் அந்த படத்தோட டீசருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஹேஷம் அப்துல் தான் வந்து மியூசிக் பண்றாரு. அப்புறம் மலையாளம் ஃபிலிம் மாலிவுட் டைம்ஸ் அதுவுமே வந்துட்டு ஜூன் 5 ரிலீஸ் பண்றாங்க. முன்னாடி மே 14 ரிலீஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. பட் இப்போ ஜூன் 5 போயிருக்காங்க. ஹிந்தி ஃபிலிம் தம்பாட் அதோட பார்ட் 2 வந்துட்டு டிசம்பர் 3, 2027 ரிலீஸ் ஆகும்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மோகன்லாலோட திருஷ்யம் 3 டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 29 த ஃபிலிம்லேருந்து வேர்ல்ட் ஆஃப் 29 அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் படத்தோட கிளிப்பிங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு லவ் ப்ரப்போசல் சீன் சிங்கிள் ஷாட்டில் இருந்துச்சு. மெரினா பீச்சில் நல்லா இருந்துச்சு. பாருங்கள், படம் மே 8 ரிலீஸ் ஆகுது. சாந்தி டாக்கீஸோட 4th ப்ரொடக்ஷன் ஃபிலிம் அதோட ஆடியோ ரைட்ஸ் வந்து சரிகம சவுத் தான் வாங்கியிருக்காங்க. நிவாஸ் கே பிரஸ்னா தான் மியூசிக் பண்ணுறாரு. அதுக்குமே வந்து ஒரு ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லவ்வோ லவ் தமிழ் ஃபிலிம் அதோட ஷூட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. யாஷ் நடிக்கிற டாக்ஸிக் அந்த படம் வந்து ஜூன் 4th மறுபடியும் போஸ்ட்போண்ட் ஆகுது.